நான் லேண்ட்மார்க்கில் ஒர்க் பண்ணும்போது ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு அம்மா வந்து ஈழத்தமிழர்களை பற்றிய புத்தகங்கள் ஒரு 10 புத்தகங்கள் எடுத்தாங்க. நான் போய் கேட்டேன், என்னம்மா நீங்கள் உங்களை பார்க்கலே தெரியல, ஒரு நார்த் இந்தியன் மாதிரி தெரிறீங்க, பட் ஆனால் இந்த ஈழ புத்தகங்களை எதுக்கு படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, உலகத்திலே 2 லிட்ரேச்சர் தான் வந்து கிரேட்டஸ்ட் லிட்ரேச்சர். ஒன்று வந்து நாசி லிட்ரேச்சர், அதுக்கப்புறம் வந்து ஈழ லிட்ரேச்சர் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்னம்மா கிரேட்டஸ்ட் லிட்ரேச்சர்னு ஏன் இது ரெண்டையும் சொல்கிறீங்க அப்படின்னா, உலகத்திலே அதிகமாக சஃபரிங்கை அனுபவித்த மனிதர்கள் இங்கே தான் வாழ்ந்தாங்க, அதனால் அவங்கள பற்றி லிட்ரேச்சர் அப்படின்னு சொன்னாங்க. நந்தலாலா படம் பண்ணும்போது நான் எப்பயுமே காலையில் ராஜா சார் கூட்டிகிட்டு போவேன். திடீர்னு வந்து என்னை ஒரு வார்த்தை கேட்டார், ஈழத்தமிழர்களை பற்றி இந்த அவங்களுடைய விடுதலை போராட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ஒப்பீனியன் சொல்ல முடியாத ஒரு இடம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தனை நான் வந்து ஈழத்தமிழர்னு வந்து என் கூட ஒரு 2 வருஷம் இருந்தான். அவன் ஒரு இன்சிடென்ட் சொன்னான். அவனும் அவன் ஃப்ரெண்டும் ஸ்கூல்லேருந்து வெளியே வந்திருக்காங்க. வந்து வீட்டுக்கு போகும்போது திடீர்னு ஒரு கலவரம் வந்துருச்சான். அந்த தமிழர்கள் இல்லாத மனிதர்கள், அவங்க தமிழர்களை வெறுத்த மனிதர்கள், இவன் ஓடி போய் ஒழிஞ்சிட்டான் போல. இன்னொரு பையன் மாட்டிக்கிட்டாங்களாம். அந்த பையன் கையால் ஒரு இவ்வளோ நீளத்துக்கு ஒரு ஆணி கொடுத்து ஒரு சுத்தியலையும் கொடுத்து தலையில் வச்சு அவனை அடிச்சுக்க சொன்னாங்க. நண்பன் தன் தலையில் வைத்து ஆணி அவனே அடிச்சுக்கிட்டத அவன் சொன்னான் என்கிட்ட ஆக்சுவலி. அப்போ நான் சொல்லிட்டு சொன்னேன், இந்த மாதிரி நடந்திருக்கு, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு ராஜா சார்கிட்ட கேட்டேன். ராஜா சார் ஒன்றுமே பேசலை. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நம்மெல்லாம் தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு அங்கே கொடுமை நடந்துச்சு, ஐயோ பாவம் அப்படின்ற வார்த்தைகள் மட்டும்தான்ப்பா சொல்கிறோம். அங்கே என்ன நடக்குதுன்னு அதை அடி வயிற்றில் உணர்ந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொன்னேன்.